அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியா. இது தோசைன்னு சொல்ல முடியாது, அப்படியே ஒரு தோசையாட்டமே கொஞ்சம் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்டா இருக்கும். கடல மாவுல செய்வோம் நம்ம. கடல மாவு முதல்ல சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாம, கட்டி விட்டு எதுவும் இல்லாம நல்லா சலிச்சு குப்பை எதுவும் கச்சரா பிச்சரா எதுவும் இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எதுவும் ஸ்நாக்ஸில் எதுவும் தோணல, பசிக்குதுன்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மக்களே. பிள்ளைங்களுக்கு நம்ம டிஃபின் பாக்ஸ்லையும் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், நல்லா சலிச்சாச்சு. நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், நல்லா கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். ஏன்னா இது சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும், நார்மல் தண்ணி ஊற்றலாம். சுடு தண்ணியாக இருந்தால் தண்ணி தான் வேணாம், நார்மல் தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்குங்க. நல்லா மிக்ஸு பண்ணிக்கோங்க. கட்டி முட்டி எதுவும் இல்லை, கொடுக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவு பத்தில் அதனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போடுற ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பேட்டர் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும், மூடி வச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் நீங்கள் ஆட் பண்ணலாம். தண்ணி இல்லாத காய், இந்த ஷிம்லா மிர்ச்சி, இந்த மாதிரி கோபி கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ என்கிட்ட கேரட் மட்டும் இருந்துச்சு, அதை நான் துருவி ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி இருக்குல்ல, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னாக்கா நல்லா அந்த காய்கறி எல்லாம் இருக்கிறதுனால நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம தோசை ஆட்டமே நம்ம போடணும் மக்களே. தோசை ஆட்டம் போட்டு இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்ம தக்காளி டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அது அதில் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம், இது கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே இப்போ தோசைக்கல் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதில் மசாலா ஆட் பண்ணணும். தோசைக்கல் சைடில் இருக்கட்டும் அடுப்பில். பவுடர் மசாலா, மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் மசாலா ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால, டேஸ்ட் கொடுக்கும் மசாலா. கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். பெருங்காயம் இருக்குது, ஏன்னா இது கடல மாவில், அதனால யாருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், அதனால பெருங்காயம் கொஞ்சம் 2 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜீரகம் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்தி கூட, அன்ஹெல்தி கூட இல்லை, ஹெல்தியான ரெசிபி. பிள்ளைங்களுக்கு ஆராமமாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தக்காளி டொமேட்டோ சாஸ் கூட கொடுத்தா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி. இந்த இது பேர் வந்து கடல மாவு தோசை சொல்லலாம், இல்லைன்னா புட்லா. இங்கே பொம்பையில் வந்து புட்லா என்னமோ சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் தடவிக்கலாம் தோசைக்கல்ல. இங்கே ஹிந்தியில் வந்து நாங்கள் பேசன் கா சீலா சொல்லுவோம். ஏன்னா இது ஒன் டைப் தோசை ஆட்டம் தான் இருக்கும், அதனால பேசன் கா சீலா சொல்லலாம். ஒரு ஒரு பேர் ஒரு 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 லாங்குவேஜில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. பாருங்கள், எண்ணெய் போட்டு இப்போ அந்த பேட்டரை நம்ம தோசை ஊற்றுற மாதிரியெல்லாம் இது பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது, ஏன்னா வெஜிடபிள்லாம் போட்டிருக்கோங்க, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள். இது இப்போ நல்லா வேகட்டும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா கீழே ப்ரௌன் ஆகும். ஒன் சைடு ப்ரௌன் ஆகிற பிறகு நம்ம திருப்பிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களே, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா ஃப்ளேமை ஹையாக இருந்துச்சுன்னா கீழே தீஞ்சிடும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு வெந்துச்சுன்னா நல்லா எடுக்க வரும். தோசை எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து பல்ட்டி பண்ணிடலாம். ஒன் சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எப்படி விட்டாமல் வருது பார்த்தீங்கன்னா தோசை கரண்டியில். இதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்தாண்ட போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இப்படி ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எப்படி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சைடு கீழே இருக்க சைடு நல்லா வெந்த பிறகு கீழே இருக்க சைடு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேறு
இதை எடுத்து நம்ம வேற பேட்டர் ஊற்றிடலாம். என் வீடியோ எங்க வந்து பார்க்குறீங்க மக்களே, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா சிவப்பாயிடுச்சு. கீழே நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு நம்ம இதுலேயே ஒரு அஞ்சு அஞ்சு இது ரெடி, 5 தோசையாட்டம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆள் ஒரு தோசை சாப்பிட்டாலே நல்லா வயிறு நம்பிடும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இதே மாதிரியே மீதி இருக்கிறது எல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய் மக்களே, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.